Hello all, வணக்கம் and welcome to T20 World Cup review. England Sri Lanka. Pidog, வணக்கம் and welcome to the show. இங்கிலாந்து ஒரு கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ண முடியும்ன்றத காட்டியிருக்காங்க. லோ ஸ்கோரை சும்மா கன் மாதிரி டிஃபெண்ட் பண்ணி கலக்கிட்டாங்க. உங்களோட ஓப்பனிங் தாட்ஸோட போயிடலாம். அந்த வின் ஃபேக்டர்னு பத்தி பேசுறோமே, இது நிஜமாவே யார் வேணா தப்பா போலாம், ரைட்டா போலாம். ஆனா இந்த வின் ஃபேக்டர் தப்பா போறதுக்கு சான்ஸே கிடையாது. அதை கிளிக் பண்ற டீம் தோக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு பீடாக் ஸ்ட்ரெஸ் அப்பான் பண்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு இந்த கேம்ல தெரிஞ்சது. பீடாக், ஓப்பனிங் தாட்ஸ் ப்ளீஸ். அதாவது விக்கி ரொம்ப சிம்பிள். இப்போ இப்போ எடிட்டர் நான் அந்த டிராஃபி வின் பண்ணதை போட்டாரு. அதுக்கு ஒரு 1000 கமெண்ட் நான் படிச்சிருப்பேன். திஸ் இஸ் மை வின், திஸ் இஸ் மை வின் அப்படின்னு நம்ம வியூவர் சொல்றது. ஓகே, அது எப்படின்னா, வாழ்க்கையில பணக்காரன்றவன் யாரு? பணம் வச்சிருக்கிறவனா, கார் வச்சிருக்கணும்னா, பங்களா வச்சிருக்கணும்? நான் தான் ஏன் பணக்காரன்? நான் பார்க்காத ஆளுங்க சொல்றாங்க, பீடாக் யுவர் வின் இஸ் மை வின், யுவர் வின் இஸ் மை வின்னு. நீ எவ்வளவு கோடி வச்சுக்கோ, எவ்வளவு பென்ஸ் கார்ல போ, பிஎம்டபிள்யூல போ, நான் தான் ஏன் பணக்காரன்? எனக்கு எத்தனையோ பேர் நான் பார்க்காத ஆளுங்கள்லாம் உங்க வின் என்னோட வின்னுன்றாங்க பாருங்க. அந்த வியூவர்ஸுக்கு ஒவ்வொரு எபிசோடுக்கும் க்ளோஸ் டு 4 to 5 6 ஹவர்ஸ் தூக்கத்தை தியாகம் பண்ணி பால் பை பால் ரிசர்ச் பண்ணி பேட்டர்ன் எப்படி போயிருக்கு அப்படின்னு வின் ஃபேக்டர் எடுத்து வி ஹவ் டு கிவ் சம்திங் டிஃப்ரெண்ட் டு த வியூவர்ஸ் ஹூ ஆர் ஸ்பெண்டிங் த டைம் டு வாட்ச் திஸ். ப்ரெஷரை அவன் நல்லா ஹேண்டில் பண்றானோ அவன் வின் பண்ணுவான், 200 ரன் அடிச்சா அவன் வின் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு போனா நம்ம வியூவர்ஸை ஏமாத்துற மாதிரி இருக்கும். மேட்ச் முடிச்சுட்டு வருவேன், முடிச்சுட்டு நைட் எல்லாம் உட்காந்து இந்த கிரவுண்ட் கண்டிஷன்ஸை பண்ணுவேன். ஸோ வென் வி கிவ் சம்திங் இட் ஹஸ் டு பி மீனிங்ஃபுல், அந்த வியூவர்ஸ் ஹஸ் டு என்ஜாய். என்னடா ஏதாவது உளர்றானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வியூவர்ஸ் எல்லாம் நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி இருக்காங்க. அப்படிங்கும்போது we have to make sure that we give them the right information where not many other channels dig information this deep. இப்ப என்ன ஆச்சு? இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, இங்கிலாண்டால என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவங்க காட்டினாங்கன்னு. முதல்ல இருந்தே நான் சொல்ற ஒரே இது என்னன்னா, இந்தியா செமிஃபைனல்ஸ் மாட்ட போற ஆப்போசிஷன் இங்கிலாந்து தான். இந்தியாவோட டோர்னமெண்ட் இங்கிலாண்டோட கையில தான் முடிய போறது அப்படின்னு நான் சொன்ன போது, இன்னைக்கு இங்கிலாந்து 170-47 அடிச்ச உடனே ஒரு 10 பேர் ட்வீட் போடுறான், இந்த இங்கிலாந்து டீம் இந்தியாவை ஜெயிக்கும்னு. நான் உங்களை திருப்பி கேட்கிறேன், அவன் 147 அடிச்சான் டஃப் பிச்சில், நீ 111 அடிச்சிருக்க. இப்ப சொல்லு, நான் சொல்றது கரெக்டா இல்லையான்னு. நான் எதையும் நான் தளபதி ரசிகன், நான் எதையும் யோசிக்காம பேச மாட்டேன், பேசின அப்புறம் யோசிக்க மாட்டேன். சரியா? இப்ப கண்டிஷன்ஸுக்கு போயிடலாம். இப்ப என்ன சொன்னோம் இங்க, இன்னொன்னு சொல்றேன். ஸ்ரீலங்கா ஒன் த டாஸ், ஸ்ரீலங்கா ரைட்லி சூஸ் டு போல் ஃபர்ஸ்ட். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஏதாவது பிச் வில் கெட் பெட்டர். ஏன்னா இன்னொன்னு என்னன்னா, இந்த கூல் பிரீஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பால் பெருசாலாம் திரும்பல, நின்னுச்சு, அவ்வளவுதான். எல்லாம் பாத்தீங்கன்னா குஷால் மெண்டிஸ் முன்னாடியே ஆட போய் அப்படியே ஒரு காட்டன் போல்டு வில் ஜாக்ஸுக்கு, இவர் அப்படியே காமிந்து மெண்டிஸ் இப்படி ஆட போயிட்டு காட்டன் போல்டு. இப்போ உன்னோட கண்டிஷன்ஸ்ல உன்னால ஸ்பீட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஆதில் ரஷீது 33 கிலோமீட்டர் போடுறாரு அப்படின்னு. அவருக்கு நீங்க இறங்கி ஃபீட்டை யூஸ் பண்ணி ஆட தெரியாம ஆத்திட்டாங்க ரெண்டு பேரும், லியன் டாசனும் சரி இவரும் சரி. அப்படிங்கும் போது ஸ்ரீலங்காவால அவங்களோட கெப்பாசிட்டி என்னன்றதை இப்ப காமிச்சாங்க. இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க, கிரிக்கெட் பண்டிட்ஸ் எல்லாம் ஸ்ரீலங்கா வாஸ் ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ்னு. தெரியாம ஒரு கேள்வி கேட்கிறேன், அயர்லாண்டோட கஷ்டப்பட்டு ஜெயிச்சாங்க, தோக்க வேண்டிய மேட்ச். ஓகே, ஆஸ்திரேலியாவை எங்க லைன்ஸ் டீம் கண்டிப்பா ஜெயிக்கும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப ஆஸ்திரேலியா கூட்டிட்டு வந்த இது வை வி ரோட் தெம் ஆஃப் இஸ் பிகாஸ் ஆஃப் தட் பேத்தட்டிக் போலிங் அட்டாக். அது ஒரு பெரிய இதுவா நீ எடுத்துக்க முடியாது. ஜிம்பாபே உன்னை போட்டு நெசுக்கிட்டான், இங்கிலாந்து உன்னை போட்டு நெசுக்கிட்டான். இந்த வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி 3 மேட்ச் நீ பள்ளிக்கேல T20 சீரிஸ் ஆன, யூ காட் ட்ரப்டு 3-0 பை இங்கிலாந்து. ஆன் வாட் பேசிஸ் ஆர் பீப்புள் புட்டிங் த மணி ஆன் ஸ்ரீலங்கா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒரே ஒரு இதுதான் நேற்று உங்கள்கிட்ட சொன்னேன், 11 for 2, பத்தும் நிசாங்கா அவுட்டு, குஷால் மெண்டிஸ் அவுட்டுன்னா இவன் 120 அடிக்க மாட்டான் அப்படின்னு. அதை நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க. ஆமாம் பீடா, இவங்க பேட்டிங் இந்த மாதிரி தான் இருக்கு, தட் இஸ் த ரீசன் ஐ எம் புட்டிங் மை மணி ஆன் இங்கிலாந்து. இங்கிலாந்து touched 147 largely because of their batting lineup which lengthens until number 11.
இப்போ இங்க என்ன சொன்னோம்? வின்னிங் ஸ்கோர் 173, 147 இங்கிலாந்து வின்னிங் டார்கெட் கொடுத்தாங்க. தே ஆர் 26 ரன் ஷார்ட். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. வின் ஃபேக்டர் என்ன? பேட்டிங் 7 to 15 மிடில் ஓவர்ஸ்ல எந்த டீம் நல்லா ஆடி டெத்துக்கு எடுத்துட்டு போறாங்களோ, இங்கிலாந்து 69 for 4, ஸ்ரீலங்கா 52 for 3 கிலோஸ். அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸோட போலிங்கு எப்ப சொன்னோம்? ஃப்ரம் 7 to 20 பால் சாஃப்ட் ஆகும் போது ஸ்ரீலங்கா 9 overs 64 runs 3 wickets with an economy of 7.11, which is absolutely magnificent. இப்ப இங்க வரம் பாருங்க, இங்கிலாந்து 8.4 overs 48 runs 4 wickets at an economy of 5.53. நம்ம சொல்ற ப்ரெடிக்ஷன் இவன் ஜெயிப்பான் அவன் ஜெயிப்பாங்கிறது தப்பா போகலாம். வின் ஃபேக்டரை டிக் பண்ண டீம் தோத்ததா சரித்திரமே கிடையாது. இப்ப இவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்க. பவர் பிளேல இங்க ஸ்டார்ட் வரணும். அகமதாபாத்ல அணைச்சாடு, இங்க அடிச்சாடு. 55 வந்தே ஆகணும். 2 விக்கெட் போனாலும்னு இங்கிலாந்து 37 for 2. அவங்களுக்கு ரன்னு பெருசா வரலையே ஒழிய 2 விக்கெட் மேல அவங்க விடல. ஸ்ரீலங்கா பவர் பிளேல 34 for 5. அதுக்கப்புறம் பாருங்க 7 to 10லயும் இங்கிலாந்து 2 விக்கெட் விட்டாங்க. 68 for 4, 34 for 5ல இருந்து இவன் இன்னொரு விக்கெட் விட்டு 10 ஓவர்ல 56 for 6. 11 to 15 இங்கிலாந்து got 38 for 2, ஸ்ரீலங்கா got 33 for 2. 15 ஓவர்ல 106 for 6 இங்கிலாந்து. பிரிகாரியஸ் சிச்சுவேஷன். ஸ்ரீலங்கா 86 for 8. யூ காட் நோ சான்ஸ். 11 நிசாங்கா ஃபெயில் ஆகி, அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் நீங்க கிளியரா சொன்னீங்க, ஜோஃப்ரா ஆர்ச்சர் கேன் போல் அட் அன் ஆக்டேன் பேஸ். பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. அவர் எடுத்த 2 விக்கெட்டையும் பாருங்க. he is the one who rattled பத்தும் நிசாங்கா. Even though Will Jacks got 3 wickets in power play, பத்தும் நிசாங்கா is பத்தும் நிசாங்கா. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. Archer also shared the spoils. He got 2 wickets. Will Jacks got 3 wickets. Will Jacks பார்ட் டைம் ஸ்பின்னருக்கு நீங்க பவர் பிளேல சப்கான்டினென்ட்ல உங்க ஊர்ல நீங்க 3 விக்கெட் கொடுக்குறீங்கன்னா நீங்க வந்து செமிஃபைனல்ஸுக்கு போறதுக்கான வாய்ப்பு லேது. இப்ப நீங்க ஆட் பண்ணுங்க. லேதுதான். நான் சொன்ன மாதிரி தான். நீங்க பியூட்டிஃபுல்லா சம்மப் பண்ணீங்க பிடாக். ஏன் வந்து நீங்க வின் ஃபேக்டர் வந்து இவ்வளோ ஸ்ட்ரெஸ் அப்பான் பண்றீங்கன்னா, அவ்வளோ ஒர்க் அது பின்னாடி போயிருக்கு. பிகாஸ் அந்த கண்டிஷன்ஸ்ல அந்த மாதிரி ஸ்கோர்ஸை தவிர வேற யாருமே எந்த பூதமும் கிளம்பிட முடியாது. இந்த விளக்க தேய்ச்ச உடனே பூதம் கிளம்புற மாதிரி புது பூதம் எதுவுமே கிளம்ப போறது இல்லை. ஆல்ரெடி பூதங்க அங்கதான் இருக்கு. அந்த பூதங்க அப்படிதான் பிஹேவ் பண்ணுன்றது தான் கண்டிஷன்ஸ். ஸோ கண்டிஷன்ஸ் இஸ் த கிங் இஸ் ஃபர்ஸ்ட். செகண்ட், நம்ம சொன்ன மாதிரி we expected this to happen, Pidog. Not this bad, but we expected this to happen. We expected them to score 170 to get them all out for 140, 130 அந்த மாதிரி ஆல் அவுட் ஆடணும்னு நினைச்சோம். பட் இது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஸ்ரீலங்கா வந்து லுக்கிங் டிஃப்ரெண்ட் கலரா இருக்காங்க. ஒரு கேம் ஒரு மாதிரி ஆடுறாங்க. ஒண்ணுமே புரியல. ஆஸ்திரேலியாவை போட்டு திடீர்னு ஒரு போட்டு பொழந்து கட்டி கண்ணாப்பினான்னு அடிச்சு வின் பண்ணி கொடுக்குறாங்க. 10 நிமிஷம் வின் பண்ணி கொடுக்குறாரு. திடீர்னு வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இன்கன்சிஸ்டன்சி இஸ் தேர் ட்ரெண்டா இருக்கு ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க எத்தனை பேர் வந்து போன் நம்பர் மாதிரி அடிச்சு வச்சிருக்காங்க ரன்ஸ். நம்ம சொன்ன மாதிரி ஆர்ச்சர் ஒரு பிக் டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணுவாருன்னு சொன்னோம். டெஃபினட்டா கிரியேட் பண்ணி டேமேஜை கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ரன் அடிக்கிற ஒரே ஆள் 10 நிமிஷங்காக தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஓப்பனிங்க மாத்தினே இருக்காங்களே போயிட்டா. குஷால் பெரர் ஆடுறாரு, கமில் மிஷர் ஆடுறாரு, மாத்தி மாத்தி ஆடுறாங்க. அந்த பேட்டிங் அன்சர்டனிட்டி இஸ் கீப் ஆன் கோயிங். அண்ட் இங்கிலாந்துக்கு வந்து வில் ஜாக்ஸை பத்தி நீங்க அவருக்கு வந்து தனியா அவர் வந்து அவர்கிட்ட நீங்க மார்க்கெட்டிங் ஃபீஸ் வந்து தயவு செஞ்சு கலெக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து சேனலுக்கு மார்க்கெட்டிங் ஃபீஸை கொடுக்க சொல்லுங்க. குழந்தை ஆத்துற மாதிரி ஒரு போலிங்கு, குரூஷலா ஒரு 21 ரன் 14 பால்ஸ்ல ஒரு 4 பவுண்டரிஸ் அடிச்சு ஒரு குரூஷல் கான்ட்ரிபியூஷன் வித் பேட்டு. அவர் மேல சொன்னீங்க நீங்க, அவர் கீழே நல்ல ரோல பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஹி இஸ் டூயிங் ஹிஸ் ஜாப் ரியலி வெல். ஸ்ரீலங்கா லுக்கிங் வெரி வெரி அவுட் ஆஃப் சார்ட்ஸ். அந்த குரூப்ல எனக்கு தெரிஞ்சு பெரிய எந்த ஒரு அப்செட் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. யூஷுவல் சஸ்பெக்ட்ஸ் தான் வரப்போற மாதிரி இருக்கு. இவங்க 2 பேர் என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல, பாகிஸ்தான் அண்ட் நியூசிலாந்து. ஸோ அதனால வந்து இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் வெரி வெரி ஒன் சைடட், வேர் கம்ப்ளீட்லி அவுட் பிளேட் பை இங்கிலாந்து. நீங்க ஏதாவது ஆட் பண்ண விரும்புறீங்கன்னா தாராளமா ஆட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நம்மளோட ஃபேவரட் செக்மெண்டான பீடாக் ஸ்டம்ப்ஸ் வித் பீடாக்கு போயிடலாம். 2 நிமிஷம் தான் சொல்றேன். ஒரு கேப்டன் should be an inspiration to the team. When the team needs, he has to step up and say I am going to take the mantle அப்படின்னு.
தாசன் ஷானக்கா 8வது போலரா போலிங் போடுறாரு. எதுவுமே இது இல்லைன்னா போலிங் போடுறாரு. பேட்டிங் கடைசியில வேற வழியே இல்லைன்னா பேட்டிங் வராரு. ஓகே, your captain has to lead from the team. If your team wants to do well, you want to have an inspirational captain. ஓகே, வில் ஜாக்ஸ் ஏன் அவங்க போலிங் கொடுத்தாங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்கன்றதுனால அவங்க போலிங் கொடுத்தாங்க. இவரை வச்சு ஏமாத்தி தள்ளிடுறேன், இவரை ஏமாத்தி நான் பவர் பிளேல தள்ளிட்டேன்னா ஐ கேன் ரிசர்வ் மை ஃப்ரண்ட் லைன் போலர்ஸ் லைக் ஆதில் ரஷீத் அண்ட் லியம் டாசன் இன் தி பேக் எண்டுன்னு அவங்க கரெக்டா அவங்க பண்ணாங்க. ஏன்னா இந்த ஸ்லோப் ஷாம் கரன் 120, ஷாம் கரன் வந்து போட்டிருந்தா 10 மினிட்ஸாக்கா நொறுக்கியிருப்பாரு. இந்த கரெக்ட் இது அவங்க ஜெமி ஓவர்டனுக்கு கொஞ்சம் பயம் கொடுக்கறது. 2 லென்த் போடுவார் ஜெமி ஓவர்டன்ன்றதுனால அவங்க வந்து வில் ஜாக்ஸுக்கு கொடுத்தது கரெக்ட். ஓகே, வில் ஜாக்ஸ் ஒரு பக்கம் பவர் பிளேல போட்டுனே இருக்க போறது தெரியுது. உங்களுக்கு 3 விக்கெட் விழுறதுங்கும் போது ஒரு பக்கம் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஆடிட்டு இருக்கான்னா திருப்பி எனக்கு நான் காவு கொடுக்குறேன், அந்த கிரகப்பிரவேசம் அதுக்கெல்லாம் காவு கொடுப்பாங்க ஆட்ட. அந்த மாதிரி காமிந்து மெண்டிஸை நீ அனுப்புறிய, நீ கேப்டனா நீ நம்பர் 5 வருவியா இல்ல காமிந்து மெண்டிஸ் அனுப்புவியா தெரியாம கேட்கிறேன். இன்னொன்னு நம்ம வந்து என்ன சொன்னோம்னா when they spoke about that playing 11 இந்த மிடில் ஆர்டர் அவங்கள பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா இந்த பவன் ரத்நாயக்க ஓகே நல்ல பிளேயரு அரைவ்டு டு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாரா தெரியாது. லாஸ்ட் மினிட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் தனஞ்சய டிசில்வா எந்த ஸ்பேஸ்ல இருப்பாரு தெரியாது. சாணக்காவால மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க முடியுமா தெரியாது. வெள்ளலேகாவால மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க முடியுமா தெரியாது. துஷான் ஏமத்தால மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க முடியுமா தெரியாது. 3 டவுனு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல 3வது ஓவர்ல உனக்கு 4வது ஓவர்ல 3 விக்கெட் போகுதுன்னா ஒரு சின்ன பையன் துனித் வெள்ளலேகாவை நீ நம்பர் 5 இறக்குவியா? ஒரு பக்கம் வில் ஜாக்ஸ் போலிங் போட்டுட்டு இருக்காரு. யூ as a captain will say I am going to stand up, I am going to come there, I am going to take them down அப்படின்னு சொல்லிட்டு நீ வருவியா? So, when a team has to win, be it a local Tamil Nadu Premier League, Andhra Premier League, a Lions team, a CPL, international team, IPL team, the captain has to be the standing inspiration for others to really get inspiration from him. You don't bowl. நீ போலிங்கும் போடுறதில்ல, நீ ஆல்ரவுண்டர், நீ போலிங்கும் போடுறதில்ல, என்னாலும் போலிங் போடுறதில்ல. பேட்டிங் யுவர் பேட்டிங் நம்பர் 7 அப்படியே வந்து உங்களுக்கு தப்பிக்க முடியும்னு பார்த்தா துஷன் ஹேமந்தாவை இறக்கிட்டு யுவர் கமிங் அட் நம்பர் 8. வாட் இஸ் த வே யூ ஆர் ஸ்டாண்டிங் ஆஸ் அன் இன்ஸ்பிரேஷன்? திஸ் இஸ் த லாஸ்ட் தாட் ஐ எம் சேயிங். இஃப் யூ வாண்ட் டு ஆட் சம்திங் ஆன் டு இட் ப்ளீஸ் ஆட் ஆன் ஆர் எல்ஸ் யூ கேன் ட்ரை ஸ்டம்ப் மீ. இல்ல இதுல ஆட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, ஸ்ட்ரைட்டா நான் உங்களை ஸ்டம்ப் பண்ண போறேன் இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் செக்மெண்ட் ஸ்டம்ப் பீடாக்ல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அஸ்வின் குமார் 8147 கேட்டிருக்காரு. வாட் இன் யுவர் அப்சர்வேஷன் இஸ் கோயிங் ஆன் வித் ஜாஸ் பட்லர்? ஹவு இஸ் woefully out of form? He is woefully out of form. Is it something technical? Please help. I am a big England fan and it is sad to see him play this way. அதாவது நாமளுமே எங்களுக்குமே இந்த டவுட் இருக்கு. ஜாஸ் பட்லர் வந்து ஒரு என்ன மாதிரி ஒரு பிளேயர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சாம்பியன் பிளேயர், இங்கிலாந்துக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காரு. பட் ஒரு 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 ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு ஃபார்ம்ல இருக்காரு அண்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கு அவர் இந்த மாதிரி ஒரு பாக்குறதுல. ஏதாவது டெக்னிக்கலா ஏதாவது இஷ்யூ இருக்கா பீடா? அவர் என்னன்றத எக்ஸ்பிளேஷனை கேட்கிறாரு. அவர் ஒரு பெரிய இங்கிலாந்து ஃபேனா. தலைவரே கவலைப்படாதீங்க, என்னோட ப்ரெடிக்ஷன்ல இங்கிலாந்து வில் கெட் இன் டு செமிஃபைனல்ஸ்னு T20 வேர்ல்ட் கப் ஆரம்பிக்கு முன்னாடி நான் சொன்ன போது நிறைய பேர் என்னை பார்த்து சிரிச்சாங்க. இங்கிலாந்து வில் பிளே த செமிஃபைனல்ஸ், இங்கிலாந்து ஹஸ் காட் த கூட்ஸ் டு கெட் தேர். கொஞ்சம் ஃபைன் டியூனிங் பண்ணா. ஜாஸ் பட்லர் எப்படின்னா ரியல் பேக் அண்ட் அக்ராஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஒரு பேக் அப்படி மிதிச்சுட்டு ஃப்ரண்ட் ஃபுட்டை வந்துட்டு இப்படி எடுத்து வைப்பாரு. த ஃப்ரண்ட் ஃபுட் வில் பி பாயிண்டிங் டுவர்ட்ஸ் பிட்வீன் மிட் ஆஃப் அண்ட் எக்ஸ்ட்ரா கவர்ஸ். இப்போ என்ன பண்றாரு இன்னைக்கு வந்து பாருங்க, அந்த தில்ஷான் மதுஷாங்கா அவருக்கு ஒரு ஃபுட் ஸ்டம்ப் போட்டுனே இருந்தாரு. இந்த ப்ரீவியஸ் 2 டிஸ்மிசல்ஸும் பார்த்தீங்கன்னா பிச்சிங் ஆன் த ஃபோர்த் ஸ்டம்ப், பால் ஆங்கிலிங் அவே. அவர் என்ன பண்றாரு, ஒரு பேக் பிரஸ் வச்சுட்டு அந்த ஃப்ரண்ட் பிரஸும் இப்படியே 2 ஃபீட்டும் பேரலா இருக்கு. 2 ஃபீட்டு உங்களுக்கு பேரலா இருந்தா சம்டைம் இந்த ஃப்ரண்ட் ஷோல்டர் க்ளோஸ் ஆயிடும். இந்த ஃப்ரண்ட் ஷோல்டர் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ball that is pitching closer to off stump and fourth stump will become a blind spot for you because this is closing up. So இப்போ என்ன பண்ணுவீங்க, ஃபீட்டே மூவ் பண்ணாம you will be try and opening up your shoulder and trying to play the shot from there. பழைய ஜாஸ் பட்லர் என்ன பண்ணுவாரு, ஃப்ரண்ட் ஃபுட் will be pointing towards mid off front foot உங்களுக்கு இருக்கும்போது the shoulder will be pointing straight towards the bowler.
அப்ப ஜோஸ் பட்லருக்குலாம் நீங்க ஃபோர்த் ஸ்டம்ப் ஃபிஃப்த் ஸ்டம்ப் மேலெல்லாம் போட்டீங்க, டமால தூக்கி எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல சிக்ஸ் அடிச்சிருவாரு. எத்தனை சிக்ஸ் இந்த அடிச்சிருக்காரு. ரெண்டாவது தடவை விக்னேஷை கேட்கிறேன், அவர் மாதிரி ஒரு புத்திசாலி நிறைய பேர் நான் பார்த்ததில்ல. நீங்க ஒரு 2 பால் ஜோஸ் பட்லரை ஸ்டைஃபிள் பண்ணனா மூணாவது பால் படுத்துருவாரு, கிருஷ்ண பரமாத்மா மாதிரி படுத்து ஃபைன் லெக் மேல லேப் ஷாட் சிக்ஸ் அடிப்பாரு. இன்னொன்னு சொல்றேன், the control any international batsman in my experience of 25 years of analyzing a batsman, ஒருத்தருக்கு லேப் ஷாட் நான் சொல்லி கொடுக்கணும்னா ஜோஸ் பட்லரோட டெக்னிக் தான் இந்நாள் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா அவர் லேப் ஷாட் அடிச்சு கொடக்கிளம்பியோ இல்லைன்னா அது பொத்துன்னு 30 ஆட் சர்க்கிள் விழுந்தோ சரித்திரமே கிடையாது. அவ்வளவு பியூட்டிஃபுல் பொசிஷன் போய் லேக் படிச்சிருவாரு. விக்கி, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த T20 வேர்ல்ட் கப்ல when people are trying to stifle him, how many times have you seen taking his நாகாஸ்திரம் லேப் ஷாட் டு த கோர்? சொல்லுங்க. இல்ல, அதுதான் மிஸ்ஸிங்கா தோணுது. அது ஏன் அதை ஏன் கர்ப் பண்றாருன்னு தெரியல, இல்ல என்ன மாதிரி ரோல் எடுத்துட்டு போறாருன்னு தெரியல. ஏன்னா ஃபில் சால்ட் இதுதான் நிறைய ஓபனர்ஸோட நடக்குதுன்னு நான் ஃபீல் பண்றேன் பீடாக். இது சாரி, ஐம் ஸ்லைட்லி கோயிங் அவே ஃப்ரம் திஸ் டாபிக் அண்ட் ஜஸ்ட் ட்ரைங் டு டச் அப்பான் சம்திங். ஐ ஃபெல்ட் அபிஷேக் சர்மாவோட டெம்போ இஷான் கிஷனும் அந்த மாதிரி அந்த சைட்ல ஆடும்போது அதுல ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. பிகாஸ் no two batters, no two openers in a nation can do the same role. அதே மாதிரி டிட்டோவா பண்ணவே முடியாது. கண்டிப்பா ஒருத்தர் பண்ணும்போது இன்னொருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணும், ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஃபிடில் ஆடும்போது இன்னும் செகண்ட் ஃபிடில் ஒருத்தர் ஆடணும். ஸோ அந்த மாதிரி ஜாஸ் பட்லர் இஸ் ட்ரைங் டு பிளே த செகண்ட் ஃபிடிலான்றது எனக்கு ஒரு டவுட். அதை நீங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதனால இந்த ஷாட்ஸ் எல்லாம் கர்ப் பண்ணிட்டு நம்ம கரெக்டா நார்மலா கிரிக்கெட் ஆடலாம், நம்ம சிங்கிள் எடுத்து அவருக்கு கொடுத்துடலாம். ஃபில் சால்ட் என்ன பண்றாரோ பண்ணட்டும், பயங்கரமா அடிக்கிறாருன்னு நினைக்கிறாரான்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் ஹேவ் தி ஆன்சர்ஸ், ப்ராபப்லி யூ மைட். பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நான் ஒரு டீமோட ஒர்க் பண்ணும்போது ஒன்று டெக்னிக்கல் ப்ளூ பிரிண்ட் எடுப்பேன், ரெண்டாவது அப்ரோச் ப்ளூ பிரிண்ட் எடுப்பேன். டெக்னிக்கல் ப்ளூ பிரிண்ட்ன்றது அவங்களோட ட்ரிகரு, அவங்களோட டாப் ஆஃப் டவுன் ஸ்விங்கு, டவுன் ஸ்விங்கு, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், பவர் ஹிட்டிங் எப்படி இருக்கு, அதுல ஏதாவது மாறுதான்னு பார்ப்பேன் ஃபெயில் ஆனா. ரெண்டாவது அப்ரோச் ப்ளூ பிரிண்ட், அபிஷேக் சர்மாவா இருக்கட்டும், இஷான் கிஷனா இருக்கட்டும், சால்ட்டா இருக்கட்டும், பட்லரா இருக்கட்டும், யூ ஷுட் நெவர் கர்ப் தேர் நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட். இஃப் யூ வாண்ட் டு ஃபெயில் த வே யூ ஆர் நோன் டு, சக்சஸ் வில் கம் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். பட் பி கிளியர் ஆன் யுவர் ஷார்ட் செலெக்ஷன். அதை தான் நான் சொல்லுவேன் ஒழிய, இன்னைக்கு என்ன பண்ணாரு, அவர் என்ன பண்றதுன்னே புரியல அவருக்கு. அப்படியே பொறியில சிக்கிக்கிட்ட எலி மாதிரி அந்த மதுஷாங்கா அப்படியே ஃபிஃப்த் ஸ்டம்ப் போட்டுனே இருக்காரு, கூட்டுல இருந்து சுத்துறாரு, பேட்லே பண்ணல. வெள்ளலைக போட்டோடனே என்ன பண்ணாரு, ஒரு நார்மலா என்ன பண்ணாரு, இறங்கி கவு கார்னர் மேல லாங் ஆன் மேல சொருகிறார் சிக்ஸ். கான்பிடன்ஸே இல்லாம, எந்த பொசிஷனுக்கே இல்லாம ஒரு ரிவர்ஸ் ஆட போயிட்டு ஒரு எல்பிடபிள்யூ போது நான் ஜாஸ் பட்லரை கூப்பிட்டேன். ஒன்னு இந்த ஃபீட் மூவ்மெண்ட்டை பத்தி சொல்லுவாங்க பார், உன்னோட ஃபீட் மூவ்மெண்ட் க்ளோஸ் ஆகுறதுனால நாட் கெட்டிங் க்ளோசர் டு த பால் ஃபோர்த் ஸ்டம்ப் ஃபிஃப்த் ஸ்டம்ப்ல பட்டு அலைஞ்சுதுன்னா சுத்துற பேட்லேயே பட மாட்டேங்குது. அது ஒன்று சொல்லுவேன். ரெண்டாவது என்ன சொல்லுவேன், எங்கேயா போச்சு, இறங்கி கவு கார்னர் மேல அடிப்ப, ரீச் பண்ணி எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல அடிப்ப, லேப் ஷாட் எங்கே, உன்னோட டாப் 3 ஷாட்ஸ் எங்க, எதுவுமே வரலன்னு. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வென் யூ கோச் அ பிளேயர், நவ் எஸ் டாக்கிங் அபவுட் ஜோஸ் பட்லர், நாளைக்கு ஒரு ஆந்திரா பிரீமியர் லீக்லயோ இல்லைன்னா ஒரு சத்தீஸ்கர் பிரீமியர் லீகோ ஒரு பிளேயரோட ப்ளூ பிரிண்ட்டை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, அந்த ப்ளூ பிரிண்ட்ல இருந்து டெக்னிக்கல் டாக்டிக்கல் ரெண்டுத்திலையும் ஒரு டிஃபரன்ஸ் தெரியுதுன்னா, that is going to be the massive difference for him from performing and not performing, and you should not be thinking about what the other batsman is doing. Okay, you cannot play according to what the other batsman is, you can only play according to the situation. இப்போ நீங்க டக்குன்னு சால்ட் அவுட் ஆயிட்டாரு, பெத்தல் அவுட் ஆயிட்டாரு, ஒரு 12 for 2 ஒரு 122 சேஸ் பண்றேன், அப்ப நான் டிஃபென்சிவா ஆடுறேன்னா யூ ஆர் பிளேயிங் அக்கார்டிங் டு தி சிச்சுவேஷன், தட் மைட் வொர்க் அவுட் இன் யுவர் ஃபேவர். ஆனா அவன் இப்படி ஆடுறான், அவன் ரன் அடிக்கிறான், நான் அவனுக்கு செகண்ட் பிடில் ஆடுறேன்னு சொல்லிட்டு என்னோட அப்ரோச் ப்ளூ பிரிண்ட்டை நான் மாத்தினேன்னா failure is more certainty. Josh Butler is a world class player. I'm sure he'll come back to form. நான் சொன்னதே தான் நான் திருப்பி சொல்றேன். நான் என்ன பண்ணுவேன், டாம் பேண்டனை டிராப் பண்ணிட்டு my opening is going to be left-handed Ben Duckett is going to open with Phil Salt. Number 3 is going to be Will Jacks. Number 4 Jacob Bethel. Number 5 Harry Brook. Number 6 Josh Butler. Number 7 Sam Curran. Number 8 Jamie Overton. இந்த கடப்பார பேட்டிங் லைனப்ப கிராக் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். Also understand they are playing in tough pitches in Sri Lanka.
இந்தியாவுக்கு வந்தாங்க செமிஃபைனல்ஸ்ல மாறு கை வாங்கிடுவாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இங்கிலாந்து will play the semi-finals. இவர் கேட்டதுக்கு இதுதான் எக்ஸ்பிளனேஷன். விக்கி, if you feel I've missed out on some other points, please add on, or else you can try and stump me again. அஸ்வின் குமார், கவலையப்படாதீங்க, மாறு கை இருக்கு. குவாலிஃபை ஆகி இந்தியாவுக்கு மட்டும் வரட்டும் இங்கிலாந்து. நீங்க ஒரு பெரிய ஃபேன்ல, மாறு கை வாங்குறத பாருங்க. அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். வீர தமிழியன் 1893 கேட்டிருக்காரு. ஹாய் பிடாக், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் ஆம் பால், எஸ்பெஷலி த ஒன்ஸ் டெலிவர்ட் பை ஷக்கிப் அல் ஹசன், Jaddu and Santner, where the ball sharply comes into the right-hander. Sometimes Mohammad Nabi and Saim Ayub also bowls that which comes into the left-handers. Seam position wise, it looks quite similar to off break. Revolutions are also quite high. Then why it doesn't turn on ball spinning direction and goes the other way? ஸோ என்ன கேட்குறாருன்னா, பேசிக்கா ஆம் பாலை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஜட்டு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் சொல்றாரு, ஜட்டு, சாண்ட்னர், அதுக்கப்புறம் வந்து ஷக்கிப் அல் ஹசன், இவங்க எல்லாம் போடுறது வந்து ரைட்டிக்கு உள்ள வருது. சீம் பொசிஷன்லாம் அப்படியே இருக்கு, பட் ஆனால் பால் எப்படி பிச் ஆகி உள்ள வருது, திரும்ப மாட்டேங்குது. அதே மாதிரி ரைட்டுக்கு போடும்போது சைம் அயூபோ இல்ல நபியோ போடும்போது லெஃப்டிக்கு உள்ள வருது, திரும்ப மாட்டேங்குது. ஆனா சீம் பொசிஷன், ரிலீஸ் பாயிண்ட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. இது எப்படி இருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்குறது. அதாவது ஒரு சில சமயம் எப்படின்னா, இவர் ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், இல்லை ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு ஐடி கம்பெனிக்கு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். நான்லாம் வந்து 25 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஆனால் இது வந்து அவரோட பிரைமரி ப்ரொஃபஷன் இல்லை. ஆனால் என்ன மாதிரி புத்திசாலித்தனமான கேள்வி கேட்குறாங்க. இப்போ இவங்கெல்லாம் பார்க்கும்போது தான் நான் என்ன யோசிப்பேன், எனக்கு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் ரொம்ப பின்னாடி இருக்கணும் நாலேஜில் அப்படின்னு இவங்கெல்லாம் என்னை யோசிக்க வைக்கிறாங்க. தட் இஸ் அ ஹானஸ்டி. உங்களுக்கு வந்து அவர் வீரத்தமிழ்னு சொன்னீங்க, வீரத்தமிழ்னு உங்களுக்கு ஒரு கும்பிடு. யுவர் நாலேஜ் இஸ் ஃபார் பெட்டர் தேன் மீ. எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது அக்கீல் ஹுசேனை விட்டுட்டீங்க, அக்கீல் ஹுசேனை நறுக்குன்னு உள்ள போடுவார். அதாவது the most important thing between an arm ball and a traditional left arm spin, orthodox spin இருக்கட்டும், ஆஃப் பிரேக்கா இருக்கட்டும், ஒன்னு யூசிங் த crease. Okay, you have to be in the mid crease or slightly wide of the crease and the seam pointing towards a batsman. நார்மலா நீங்க பாலை பிடிக்கும் போது எப்படி பிடிப்பீங்க, இப்படி சைட்ல பிடிப்பீங்க. ஓகே, பாலை வந்து ஸ்பின்னர் வந்து இப்படி இப்படி சைட்ல அப்படி பிடிப்பாங்க. ஆம் பால் பிடிக்கும் போது you will be having it like this from wide of the crease. wide of the creaseல இருந்து வந்து என்ன பண்ணுவீங்க, you are trying to push it from the sideways, not on this release. டால் ரிலீஸ்ல போனீங்கன்னா என்ன ஆகும், பாலோட ரொட்டேஷன்ஸ் இப்படி இருக்கும். ஓகே, when you try and release the ball from there with the seam pointing towards a batsman, that is something called side spin ன்னுவாங்க. ஸோ அதை நீங்க அந்த சீமை வச்சு தள்ளினீங்கன்னா, இப்போ ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னா யூ யூஸ் யுவர் ஃபிங்கர்ஸ், யூ யூஸ் ஆல் யுவர் ஃபிங்கர்ஸ். But when you use your arm ball, it is predominantly your index finger to push the ball in with the seam pointing towards the batsman from an angle with the release side or not on the tall release. So அப்படி தள்ளினீங்கன்னா பால் என்ன ஆகும், பாலோட ரொட்டேஷன்ஸ் வந்து இப்படி இருக்கும். இப்படி இருந்துட்டு வந்து என்ன ஆகும், பிகாஸ் ஆஃப் த ட்ரெஜெக்டரி the ball will angle into you. There is a difference between spin and there is a difference between angle. The difference between over spin and side spin என்னன்னா, over spin you use your fingers with the same position pointing towards a batsman. ஸோ உங்களுக்கு இப்படி வரும், பால் வந்து பட்டு ட்ரிப்ட் ஆகி வெளியில போகும். இப்போ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வைட் ஆஃப் த கிரீஸ்லேருந்து நீங்க பாலை இப்படி ஸ்டில் தள்ளினீங்கன்னா வித் யுவர் ஃபிங்கர்ஸ் பால் ட்ரிப்ட் ஆகாது, நேர வந்துட்டு பால் வந்து it will spin away from you, but in the overspin the ball will drift and turn. ஆனா ஆம் பாலுங்கும் போது when you are not using your fingers from an angle, from a lower side arm release, pushing with your finger spinner னா, particularly with the new ball என்ன ஆகும், சில சமயம் இன்ஸ்விங்கர் மாதிரி உள்ள வரும். ரைட் ஹேண்டர்ஸுக்கு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போடும்போது த சேம் கேஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் நபி அண்ட் சயீம் அயூப். இந்த ஆம் பால் பார்க்கும்போது நீங்க எங்க கிரீஸ்ல இருக்காருன்னு பாருங்க, அவரோட ரிலீஸை பாருங்க. யூ வில் நெவர் கம் க்ளோசர் டு த கிரீஸ். யூ வில் பி ஈதர் ஆன் த மிட் கிரீஸ் ஆர் வில் பி த வைட் ஆஃப் த கிரீஸ் ஃப்ரம் அன் ஆங்கிள் புஷிங் த பால் ஃப்ரம் ஹிஸ் index finger where the ball swings or angles into the left-hander. This is the difference between conventional orthodox spin and arm ball. Vicky, if you feel I missed out on something, please add on.
பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதான் எவ்ரி கொஸ்டின் திஸ் கீப்ஸ் கெட்டிங் பெட்டர். இந்த செக்மெண்ட் இஸ் ஜஸ்ட் எவ்ரி எபிசோடுக்கு வந்து இட் இஸ் ஜஸ்ட் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். கொஸ்டின்ஸும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா வருது, உங்க எக்ஸ்பிளனேஷனும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இதோட இந்த செக்மெண்ட்டை சூப்பரா முடிச்சு வச்சீங்க. திருப்பி இதே மாதிரி ஸ்டம்ப் பீடாக வந்து நிறைய வாட்டி நம்ம ஸ்டம்ப் பண்ணலாம். நிறைய கொஸ்டின்ஸ் அனுப்புங்க, நிறைய காமெண்ட்ஸ் பண்ணுங்க, நிறைய ஒரு அப்ரிசியேஷனும் வருது இந்த செக்மெண்ட்டுக்காக. இட் இஸ் அ பியூட்டிஃபுல் செக்மெண்ட் வேர் வி ஆல்சோ என்ஜாய் அண்ட் வி ஆல்சோ லேர்ன் அ லாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கட்டும், கேமை பத்தி நிறைய புரிஞ்சுக்கிறோம். பீடாகோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்றாரு. சூப்பரா பண்ணீங்க. பீடா, க்ளோசிங் தாட்ஸ் ஃபார் திஸ் கேம். இங்கிலாந்து ஹேஸ் டு டேக் தட் போல்ட் கால். அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, சில சமயம் ஒரு சில கோச்சஸ், இப்போ நான் இங்கிலாந்து டீம் ஓடுறேன்னா நான் சொல்லுவேன், யோ வில் ஜாக்சன் நம்பர் 3 ஆடியா ஆனோன்னுவேன். அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, 5ல் 4 ஜெயிச்சிருக்கேன், எதுக்கியா மாத்துற, இன்னைக்கும் நம்மள அவன்தாயா காப்பாத்தி கொடுத்தான். நான் என்ன சொல்லுவேன், நீ சிங்கம் வந்துட்டு பார்க்க போற ஜூல சும்மா இல்லாம ஒய் ஒய்னு கைய விடுவ, கைய விட்டாதான் கடிக்கும், எதுக்கியா கைய விடுற. why you want to get into a situation where someone has to pull you closer to the line. அப்ப நீ என்ன இவர் நான் சொல்றேன், அவரை நம்பர் 3 அவர் இருக்கிற ஃபார்முக்கு இறங்கினா நொறுக்கிடுவாரு. இஃப் இங்கிலாந்து கேன் கான்குயர் தட் பவர் பிளே அண்ட் கெட் அ ஸ்டார்ட், கெட் டு 9 overs ஃபார் 75-80, ஹாரி ப்ரூக் இஸ் டியூ. யோசிச்சு பாருங்க, யூ ஹேவ் ஹாரி ப்ரூக் அண்ட் ஜாஸ் பட்லர், சாம் கரன் அண்ட் ஜெம்மி ஓவர்டன். யாராவது ஒருத்தர் இந்த 4 பேர்ல 25 பால் எக்ஸ்ப்ளோசிவா ஆடினாங்கன்னா இங்கிலாந்து வில் கெட் டு 180 ஆன் டிஃபிகல்ட் பிச்சஸ் இன் மை ஹம்பிள் ஒப்பீனியன். அதை அவங்க பண்ண மாட்டேன்றாங்க. ஸ்டில் இன் மை ஒப்பீனியன், நீங்க சொன்ன மாதிரி இங்கிலாந்து ஹஸ் காட் ஆக்டேன் பேஸ். ஜெமி ஓட்டனு குயிக்கா போடுறாரு, சாம் கரன் டீசெண்டா போடுறாரு, ஜோஃப்ரா ஆர்ச்சர் இஸ் bowling well. 3 ஃபாஸ்ட் bowler. They got a classy Adil Rashid, they got a beautiful bowler Liam Dawson, they got Will Jacks is putting up his hand as an off spinner, and then they've got someone like Adil Rashid who can bat at number 11. England has got all bases covered. If they can tinker their strategy and their thinking and their play 11, England will be a difficult team to beat. I'm telling you. And the former first question கேட்டவருக்கும் சொல்றேன், இங்கிலாந்து கண்டிப்பா செமிஃபைனல்ஸ் வருவாங்க. Our next episode is going to be the review between West Indies and Zimbabwe. என்ன பண்றாங்க வெஸ்ட் இண்டீஸ் ஜிம்பாப்வேயோட பார்க்கலாம். இல்ல Zimbabwe is going to continue their surprise for one more game on it. We'll come back and do the detailed review with your very own Chellakutti Velvet Blast Vignesh. Until then, thanks a lot and bye bye.